தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை விசாரணை குழுவின் முன்னிலையாகுமாறு முதல் தடவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு முன்னிலையில் அவரை முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மே மாதம் 19ஆம் தேதி தேசப்பந்து தென்னக்கோனை முன்னிலையாகுமாறு குறித்த குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அருகே மாணவியொருவரை கடத்த முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சந்தேக நபர் கருவாத்தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். மாணவியை கடத்தி கப்பம் பெறும் நோக்கில் குறித்த நபர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் காவல்துறையினரால் சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டது. இதனை அடுத்து சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதவான் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட தொடர்ந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி பயணிகளின் வசதிக்காக 4 நாட்களுக்கு விசேட தொடர்ந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையே மேலதிக விசேட தொடர்ந்து சேவைகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையே மற்றொரு விசேட தொடர்ந்து சேவை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தொடர்ந்து சேவைகள் மே 9 முதல் 13 வரை இயக்கப்படவுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள், அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கினார்கள். மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினர். அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கி இருக்க முடியும், ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அம்மாத்தோட்டை வீரக்கட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருகொடல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லொரியொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2வரும் படுகாயமடைந்த நிலையில் வீரக்கட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் திருமணம் முடிக்க இருந்த பெண் தாக்கிய ஆயத்திமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆயத்தியமலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ள இருந்தார். விடுமுறையில் வீடு சென்ற குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று திருமணம் முடித்த எரிந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற நிலையில் அங்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து பெண் மீது போலீஸ் கான்ஸ்டபிள் தாக்கியதை அடுத்து அவர் காயமடைந்து மட்ட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து போலீசாருக்கு பெண் வழங்கிய முறைப்பாட்டினை அடுத்து குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை நேற்று வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொட்டாவை மலப்பள்ள பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் யானை தாக்கிய நிலையில் 4 வயது குழந்தையொன்றும் 2 பெண்களும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனாமர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் தாவடி பகுதியில் குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவிற்கு யானை கொண்டுவரப்பட்டது.
இதன்போது யானைக்கு மதம் பிடித்துள்ளது. மதம் பிடித்த யானை தாக்கியதில் 2 பெண்களும் ஒரு 4 வயது குழந்தையும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாத்தறை அக்ரஷிய பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையத்துக்கு முன்னால் மீன் வியாபாரிகள் சிலர் ஒருவரை சரமாரியாக வெட்டி கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 காயமடைந்துள்ளதாக அக்குரேஷிய போலீசார் தெரிவித்தனர். அக்குரேஷிய பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையத்துக்கு முன்னால் சென்ற மீன் வியாபாரிகள் சிலர் 33 வயதுடைய மகனை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனை அவதானித்த தந்தை மீன் வெட்டும் கத்தியால் சந்தேக நபர்களை தாக்கியுள்ளார். பின்னர் சந்தேக நபர்களும் தந்தையும் மகனும் ஒருவரை சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். தகராறினை தடுக்க முயன்ற நபரொருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் சம்பவம் குறித்து விற்பனை நிலையத்துக்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நாடு முழுவதும் பொது பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 40வது அதிகாரமான பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுரகுமார இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட கொழும்பு மாணவி அம்சியின் சாவுக்கு நீதி கேட்டு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக நடத்தப்பட்ட மக்கள் போராட்டம் நேற்று வலுவடைந்திருந்தது. மாணவியை பாலியல் வன்புணர்ந்தார் என குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனை தடுக்க ராணுவம், போலீசார் என பலர் வரவழைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை பகுதியில் மின்னல் தாக்கிய ஆணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று தனது தோட்டத்தில் மிளகாய் ஆய்ந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். சமூகத்தில் ஏழாலை கிழக்கு ஏழாலை என்ற முகவரியைச் சேர்ந்த 39 வயதுடைய குணரட்னம் குமரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கையில் 2000 முதல் 2500 குழந்தைகள் தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் 40 முதல் 50 குழந்தைகள் தலசீமியா நோயாளிகளாக அடையாளம் காணப்படுவதாகவும் அந்த அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சமிதி சமரகோன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேற்கு சபரகமுவ, மத்திய ஊவா, வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் மர அறிவு இயந்திரத்தினுள் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது வீட்டில் மர அறிவு நிலையத்தை நடாத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் வழமை போன்று மர அறிவு வேலையில் ஈடுபட்டிருந்த பொழுது தவறி இயந்திரத்தின் மேல் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.